பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இட்ஸ் பின் அ லாங் கேப்னு சொல்லலாம். கேப் விட இயரே ஆயிடுச்சு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. பட் இந்த மீன் வயல் எல்லோரும் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிங்க. லைக் வீடியோஸ் போடு, உங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம ஒரு மஷ்ரூம் பீஸ் புலாவ் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. அதுக்கு ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஜாரில் மின்ட் லீவ்ஸ், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மஷ்ரூம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் நல்லா பண்ணும், ஏன்னா அதில் அழுக்கு ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார் நீஸ் அண்ட் சம் பிரியாணி இலை, எல்லா ஸ்பைசஸ் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 3 மிளகு மட்டும் போட்டுக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அது தீயாமல் கரெக்டாக அளவாக பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா நம்ம சாட்டே பண்ணணும். அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிகிட்டே பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், ஸோ கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கோம். அண்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சாட்டே பண்ணும்போதே லைக் எண்ணெய் திரிஞ்சு வரும். லைக் எண்ணெய் அது நம்ம பார்க்கவே நல்லாயிருக்கும். அது வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம்ஸ் இருக்காதுல்ல, அவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ரெசிபி பண்ணலாம் மஷ்ரூமை வச்சு. அது குக் பண்ண ரொம்பவே டைம் எடுக்காது. அண்ட் டிஷ்ஷுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மஷ்ரூம்ஸ் வச்சு நிறைய டிஷ் ட்ரை பண்ணுங்கள். நானுமே முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். இந்த புலாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. அண்ட் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீஸோட ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டோட மஷ்ரூம் அண்ட் பீஸ் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ரா ஸ்மெல் போகும். அண்ட் மஷ்ரூம் அண்ட் பீஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவரிஷாக இருக்கும். அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு ஆக்சுவலாக நான் கொஞ்சம் அந்த அரிசி அளவு அண்ட் அதை போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா, பாஸ்மதி அரிசி ஒரு 3 கப்பு எடுக்கிறீங்கன்னா அதே 3 கப்பில் 4.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அண்ட் தண்ணி ஊற்றிட்டு இது மஷ்ரூம் வேக ரொம்ப டைமே எடுக்காது. சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். தம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. வச்சாலே ரொம்ப சூப்பராக வந்துடும். ரைஸு பிரியாமல் லைக் உடையாமல் பாஸ்மதி ரைஸ் ரொம்பவே அழகாக வந்துடும். டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது க்ரீன் பிரியாணின்னு கூட சொல்லலாம், ஏன்னா க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதனால. ஸோ மஷ்ரூம் நார்மலாக வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட். பாய்ங்க.